கடவுளாக மாறிய மகனை தொட்டு வணங்கிய பெற்றோர்கள். உயிரிழந்தும் 7 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காரு. வட்டாட்சியரே நேர்ல வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்தவங்க தான் ராமகிருஷ்ணன் விஜயகுமாரி தம்பதி. இவங்களுடைய மகன் மோனிக்ராஜ் 22 வயதாகுது. விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இரவு விவசாயத்துக்காக இயக்கப்பட்ட மின் மோட்டரை நிறுத்த போயிருக்காங்க. அப்போ அவர் போட்டிருந்த மஃப்ளர் மோட்டர்ல சிக்கி இவரு கீழே விழுந்திருக்காரு. தலையில பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு. உடனடியா உறவினர்கள் மீட்டு கோவை அவினாசி சாலையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து மருத்துவர்களும் போராடி சிகிச்சை கொடுத்திருக்காங்க. ஆனா மோனிக்ராஜ் சிகிச்சை பலனின்றி மூளை சாவு அடைந்ததா தெரிவிக்கப்பட்டு அதை தொடர்ந்து அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர்கள் முன் வந்திருக்காங்க. அறுவை சிகிச்சை மூலமா மோனிக்ராஜுடைய இருதயம், சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், கண்கள், இத்தனை உடல் உறுப்புகள் தானமா பெறப்பட்டு விமானம் மூலமா இருதயம் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கும் இதர உடல் உறுப்புகள் வேற மருத்துவமனைகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. தானம் செய்யப்பட்ட உடல் உறுப்புகளை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள் வணங்கக்கூடிய காட்சி காண்போரையே கண் கலங்க செய்திருக்கு. வட்டாட்சியர் முன்னிலையில் அவருடைய உடலுக்கு அரசு மரியாதையும் செலுத்தப்பட்டிருக்கு. மேலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. சின்ன வயசுல இப்படி ஒரு உயிரிழப்பு உறவினர்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.